ஐயனார் துணை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம சந்தா ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க, முதல்ல இங்கிருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பையா நாங்கள் போய் எங்கே போய் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ் சொல்லுவோம். பேசாமல் நீங்கள் நம்ம வீட்டுக்கு போயிடுங்க, அங்கே பல்லவன் அதுக்கப்புறம் அப்பாலாம் எல்லாருமே இருக்காங்க, அவங்கள பார்த்துப்பாங்க. இங்கே அவங்க வந்தாக்க நாங்கள் ஒரு கை பார்த்துக்குறோம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நேராக நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லிடுறாங்க. இவர் சொல்கிறதும் நல்ல பாயிண்ட்டாக தான் இருக்குது, பேசாமல் நம்ம அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு போயிட்டே இருக்கிற போது நம்ம சந்தாவோட மாமா பையனும் அதே மாதிரி கூடவும் 2-3 ஆளுங்களும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே சந்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹரிஷ்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வா வா மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு ஹரிஷ் தங்கிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சேரனும் பாண்டியும் இருக்காங்க. நீங்கள் யார்? இங்கே சந்தாவும் நாங்கள் அரிசியும் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களாம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? இல்லையே, நான் விசாரித்து பார்த்தபோது கூட இந்த வீடு தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.